ஒன்றிய அரசு மக்களோடு ஒன்றாத அரசு என்று மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் விமர்சித்துள்ளார். திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயனுக்காக வாக்கு சேகரித்தவர் ஜிஎஸ்டி, பண மதிப்பிழப்பு ஆகியவற்றால் பனியன் தொழில் முடங்கியதாக கூறியுள்ளார். ஒன்றிய அரசு என்ற பெயரளவில் சொன்னாலும் மக்களுடன் ஒன்றான அரசு. கரூர் தொகுதியில் பாஜக வேட்பாளர் வி செந்தில்நாதனை ஆதரித்து வாக்கு சேகரித்த சரத்குமார் மத்திய அரசின் திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டுவதாக கூறினார். தலைவரே இல்ல, அது படகு போயிட்டு இருக்கும்போது மாலுமே இல்லாத கப்பல் போல தத்தளிச்சிட்டு இருக்கு. இதற்கிடையே ராமர் பெயரை சொல்லி நீதி இல்லாத ஆட்சி நடப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் விமர்சித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார். ராமாயணத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ராமரை ஏற்றுக்கொண்டிருக்கிற மோடி என்ன சொல்றாருன்னா, எதிர்கட்சிகளை யாரும் இருக்கவே கூடாது. தேமுதிக, அதிமுக, பாமக தொண்டர்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். டிடிவி தினகரனின் முகத்தை குக்கருடன் ஒப்பிட்டு பேசியதற்கு அவரிடமிருந்து வந்த ரியாக்ஷனை அவரது மனைவி அனுராதா கலகலப்பாக விளக்கினார். தேனி தொகுதியில் குக்கர் சின்னத்தில் போட்டியிடும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு அவரது மனைவி அனுராதா ஆண்டிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது தனது கணவரின் முகத்தை குக்கருடன் ஒப்பிட்டு பேசிய சம்பவத்தை நகைச்சுவையாக நினைவு கூர்ந்தார். அதை பார்த்தா அவர் ஞாபகம் வரணும். நான் ஒரு இடத்துல சொல்லிட்டேன், அவர் முகம் பார்த்தீங்களா குக்கர் மாதிரியே இருக்கு, பார்த்த உடனே குக்கர் ஷேப்ல இருக்கு பாத்தீங்களா, இதை உடனே எல்லாத்துலயும் போட்டாங்க. அவர் கேட்கிறாரு, என் முகத்தை நீ குக்கர் முகம்னு போய் சொன்னியா நீ அப்படின்னு. ஆமா அப்படித்தானே இருக்கு அப்படின்னு. அது மாதிரி குக்கரை பாக்குறப்பெல்லாம் உங்களுக்கு அவர் முகம் ஞாபகம் வரணும். திருச்சி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர் ராஜேஷுக்கு புதுக்கோட்டையில் ஜல்லிக்கட்டு காளையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜல்லிக்கட்டு காளை சிலைக்கு மாலை மற்றும் துண்டு அணிவித்து